அன்பார்ந்த பெரியோர்களே, மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கம். கடந்த 2 நாட்களாக தொலைக்காட்சி விவாதங்களில், அறிவுத்தளங்களில் அதிகமாக பேசப்படும், விவாதிக்கப்படும் விஷயம் ஹிண்டன்பர்க் என்ற ஆய்வு நிறுவனம் இந்தியாவினுடைய பங்குச்சந்தை ஊழலில் கடந்த ஆண்டு வெளியிட்ட அதானி மீதான குற்றச்சாட்டு அறிக்கையும், தற்போது 2வது முறையாக செபியினுடைய தலைவர் மீதே குற்றச்சாட்டு சுமத்தி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையும் இன்றைக்கு விவாத பொருளாகி மாறியிருக்கிறது. செபி தலைவர் மீது பதவி விலக வேண்டும், இந்த ஹிண்டன்பர்க் சுமத்திய குற்றச்சாட்டு மீது பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும், உச்ச நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டமும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள் மத்தியில் இந்த பங்கு சந்தை ஊழல் குறித்தும், ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்தும், செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டு குறித்தும், பாஜக மோடி அரசுக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் மக்களுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை, எந்த விழிப்புணர்வும் இல்லை. ஆனால் இவர்கள்தான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள், இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அனைத்து கொள்கைகளையும் முடிவு செய்கிறார்கள், இவர்கள்தான் இந்திய நாட்டு மக்களின் சேமிப்பு பணத்தை, வங்கி பணத்தை, அவர்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்பது மக்களுக்கு புரிவதில்லை. ஆகையால் தான் இது அறிவுத்தளங்களோடு நின்று போகிறது. தேர்தலிலே ஓட்டு போடுவது மக்களுடைய ஜனநாயக கடமையாக நாடு முழுவதும் பேசப்படுகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லை, ஊழல் படுத்துகிறது. அது பிஜேபிக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறது, தேர்தலை நடத்துகிறது, தேர்தல் வழக்குகளை கையாளுகிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லும் போது மக்கள் தங்களுக்கு தொடர்பு இல்லாததாக பார்க்கிறார்கள். அந்த தேர்தல் ஆணையரை நியமனம் செய்ய வேண்டியது ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும், இதுதான் ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி என சொல்லப்பட்ட போது அதை நீர்த்து போக செய்து பிரதமர் மோடியே, பாஜகவே தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் என்று பாராளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வந்த போதும் அது மக்கள் பிரச்சனையாக மாறவில்லை. இன்றைக்கு மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜகவினுடைய தேர்தல் தில்லுமுள்ளும் மோசடிகளும் தான் முக்கிய காரணம் என இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேர்தல் என்பது மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயத்திலேயே மக்களுடைய அந்த விழிப்புணர்வும் எச்சரிக்கை உணர்வும் இல்லாத போது ஒரு பங்கு சந்தையில் சூதாடம் நடக்கிறது, முறைகேடு நடக்கிறது, ஊழல் நடக்கிறது, அதை கண்காணிக்க வேண்டிய, அதை கட்டுப்படுத்த வேண்டிய, அதை களைய வேண்டிய செபி என்ற அமைப்பினுடைய தலைவர் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார்களே, அதன் மீது மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு பல லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்னைக்கு போகிறது, பொதுமக்கள் போகிறார்கள். கன்னியாகுமரியில ஒரு 10,000 பணம் வச்சிருக்கிறாங்க, 10 பவுன் நகை வச்சிருக்காங்க, 4 செல் வச்சிருக்கிறாங்க. ஆனா சென்னையில் போகும் பொழுது ஒரு 6,000 ரூபாய் பணம் தொலைந்து போகிறது, ஒரு 2 பொருள் தொலைந்து போகிறது, 1 பவுன் நகையோ 2 பவுன் குழந்தையோடைய விரல் மோதிரம் தொலைந்து போகிறது. அப்ப சென்னையில போனோடனே தொலைஞ்சு போச்சு, எங்கேயோ தவறி விழுந்துட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது திருடு போயிருந்தால் அவர்கள் திருடு போன இடத்திலேயே சுதாரித்திருப்பார்கள். திருடு என தெரிந்திருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்திருப்பார்கள். போக்குவரத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என எதிரும் குரல் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் நாம தொலைச்சிட்டோம் அப்படின்றதுனால அவர்கள் அதற்கு மீது எதிர்ப்பு காட்ட மாட்டேங்கிறார்கள். அதுபோல இந்த பங்கு சந்தையிலே ஊழல் என்பது
அது ஏதோ இயல்பா நடக்கக்கூடிய தவறு, அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு மக்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா மக்களுடைய 5 லட்சம் கோடி பங்கு சந்தையில் இருக்கு. நாம எல்ஐசில கட்டுற பணம், நம்ம செத்த பிறகு நம்ம குடும்பத்தை காப்பாத்துன்னு நினைக்கக்கூடிய அந்த பணம், எல்ஐசி பணம் பங்கு சந்தையில் இருக்கு. நாம பென்ஷன், நாம ரிட்டையர் ஆனா 60 வயசு வரைக்கும் உழைச்சி நாம வாங்கக்கூடிய பென்ஷன் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற, நம்ம எதிர்காலத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய பணம் பங்கு சந்தையில் இருக்கு. நாம இன்சூரன்ஸுக்கு கட்டக்கூடிய காப்பீட்டு சந்தா அது பங்கு சந்தையில் இருக்கு. நாம பேங்க்ல சிறுக சிறுக பாதுகாப்பா இருக்கோம், கையில இருந்தா செலவழிச்சிடும், வீட்டுல இருந்தா களவு போயிடும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் பாதுகாப்பா வச்சிருக்கோமே, அந்த பேங்க்ல நாம போட்ட பணம் பங்கு சந்தையில் இருக்கு. இவ்வாறு சாதாரண மக்கள், ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து ஒரு நடுத்தர வர்க்க ஒரு பேராசிரியர், மருத்துவர் வரைக்கும் உள்ள பணங்கள் இன்றைக்கு இந்திய பங்கு சந்தையில சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. அந்த பங்கு சந்தையில நீங்க ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, அது அதானி என்ற ஒரு குஜராத் முதலாளி அதை செய்கிறார். அந்த அதானியினுடைய கம்பெனிக்கு ஆதரவாக பாஜக மோடி அரசாங்கம் முழுமையாக செயல்படுகிறது. இதை ஹிண்டன்பர்க் அறிக்கை ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. இது அம்பலப்படுத்தின உடனே கடந்த ஆண்டு 18 லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில நட்டை ஏற்படுத்தது. உலக பணக்காரர் வரிசையிலிருந்து அதானி பின்னுக்கு தூக்கி எறியப்பட்டார். உச்ச நீதிமன்றம் விசாரித்தது, செபி விசாரித்தது, அதானி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என நிரபராதி சான்று கொடுத்தார். இப்ப ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்க குற்றச்சாட்டு, எந்த செபி விசாரிச்சதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த செபியினுடைய தலைவர் மாதவி பூரி பூச், அவர் அதானி கம்பெனியோட தொடர்புடையவர். பங்கு சந்தையில அவரும் பங்கு வச்சிருக்கிறாரு. அவருடைய கணவர் அதானி கம்பெனிக்கு சேவை செய்யக்கூடிய கம்பெனில டைரக்டரா இருக்காரு. இந்த அம்மா ஒரு பங்கு சந்தையில நாம டைரக்டரா இருக்கணும் அப்படின்னா நான் எந்த பங்கும் வச்சுக்க கூடாது, எந்த கம்பெனிலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா நான் பண்ணியிருக்கிறேன், அப்ப நான் உறுப்பினரா இருக்கிறேன், அதுக்கப்புறம் தலைவர் ஆகுறேன், என் பேர்ல உள்ள பங்களை என் புருஷன் பேருக்கு மாத்துங்க, தபால் பூச்சி பேருக்கு மாத்துங்கன்னு இந்த அம்மா மெயில் அனுப்புறாங்க. அந்த கம்பெனி அகோரா என்ற அந்த கம்பெனி சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இவரு புருஷன் எந்த விதமான அனுபவம் இல்லை. இவர் ஒரு சாதாரண ஒரு சமையல்காரன்னு வச்சுங்க, இவரை கொண்டு போய் பேங்க் மேனேஜரா போட முடியுமா, இல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா போட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஆலோசகரா போடுறாங்க. அந்த நிறுவனம், பிளாக் ஸ்டோன் நிறுவனம் அதானி கம்பெனிக்கு சேவை செய்வதற்கு, அவர்களை கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு அது நிக்குது. அது இல்லாம இந்த அம்மா ரியல் எஸ்டேட்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை ப்ரொமோட் பண்றாங்க, அதனுடைய விதிகள்லாம் தளர்த்துறாங்க. அந்த கம்பெனிக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு உடன் குற்றவாளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒருத்தரை மர்டர் பண்றாங்கன்னா அதுல ஒருத்தர் அப்ரூவரா மாறி போய் கோர்ட்ல சொன்னா அது எப்படி ரொம்ப முக்கியமானதோ, அது போல செபியில வேலை செய்யக்கூடிய, செபியிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ஹிண்டன்பர்க்கு அனுப்புறாரு. அப்ப இது ஹிண்டன்பர்க் எதை வச்சு செபி தலைவர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க? இந்த செபியில இருந்து கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சுதான் கூட சொல்றாங்க. அப்ப செபி தலைவர் ராஜினாமா செய்யுங்க, செபி உண்மையா நியாயமா நடக்குதா? இந்திய மக்களுடைய 5 லட்சம் கோடி பணம், இந்திய பங்கு சந்தையினுடைய மொத்த மதிப்பு 450 லட்சம் கோடி. உலக முதலீட்டாளர்லாம் இருக்கிறாங்க. இங்க பங்கு சந்தை சரிந்து போச்சுன்னா, இதனுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? இது மோசடி எப்படி நடக்குது? அதானியே வெளியில ஒரு 4-5 ஊர் இருக்குது, செயின்ட் கிட்ஸ், மொரிசியஸ், பெர்முடா, இது போன்ற ஒரு 4-5 ஊர் இருக்கு, கேமன். அங்க போயிட்டு நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க போட்டீங்கன்னா அதுக்கு வரி கிடையாது. வெறும் லெட்டர் பேட் அமைப்பு மட்டும் வச்சிருக்காது. எந்த ஊழியரும் இருக்க மாட்டாங்க, எந்த உற்பத்தி இருக்காது, எந்த தளவாட சாமானம் இருக்காது, எந்த இன்கம் டாக்ஸ் எதுவும் இருக்காது, எந்த டாக்குமெண்ட் இருக்காது. சும்மா ஒரு லாட்ஜ், டபுள் ரூம் மாதிரி லாட்ஜை போட்டுக்கிட்டு அங்க இருந்து இங்க வச்சு இவர்களே ஆளை வச்சு நம்ம இந்த ஏலம் கேட்கறதுல பாத்தீங்கன்னாக்கா அவன் ஆளே 2 ஆளை செட் பண்ணி ஏலம் கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி அதானியே இங்க வேற ஒரு பேர்ல அதானி கம்பெனி ஷேரை வாங்கி ஊதி பெருக்கி இன்றைக்கு மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு. இந்த பங்கு சந்தையை முறைகேடா பயன்படுத்தி இருக்கிறாரு, ஊழல் படுத்தி இருக்கிறாரு. இந்த இந்திய பணத்தை அவரு கொள்ளையடிக்கிறதுக்கு உடன்பட்டு இருக்கிறாரு. இப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கு விசாரிக்கணுமா வேண்டாமா? இந்தியாவுல துறைமுகம் அதானிக்கு, இந்தியாவுடைய விமான நிலையம் அதானிக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்கம் அதானிக்கு, தொலைத்தொடர்பு அதானிக்கு, இப்படி எல்லாம் அதானிக்கு கொடுக்குறாங்க.
எப்படி கொடுக்குறாங்க? சிபிஐ ரெய்டு நடத்துறாங்க, ஐடி ரெய்டு நடத்துறாங்க, சிசிஐ ரெய்டு நடத்துறாங்க. இப்படி ரெய்டு நடத்தி தானே நீங்க ஒவ்வொரு இதையும் அதானிக்கு அந்த பங்கு விலைக்கு கொடுக்குறீங்க. பத்திரிகை அலுவலகத்துல ரெய்டு நடத்துறீங்க, அதை அதானி வாங்குறாரு. இப்படி இந்தியாவினுடைய நிறுவனம், அரசு கட்டமைப்பு அதானி என்ற முதலாளியை பெரும் பணக்காரர் ஆக்குவதற்கு அனைத்து விதமான ஒரு வழிப்பறி கொள்ளையை போல ஒரு போலீஸ் பாதுகாக்க வேண்டிய போலீஸே போற வர பொதுமக்கள்கிட்ட நகையை அடிச்சு புடுங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்திய அரசு நிறுவனங்கள் சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி எல்லாம் அதானிக்கு வேலை செய்கிறது. இந்தியாவினுடைய செபி அதானிக்கு வேலை செய்கிறது. அப்போ ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற வேலையை அதானி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? சட்டத்தின் ஆட்சி எங்க இருக்கு? மக்களுடைய பணத்திற்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? மக்கள் செலுத்தக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடி வரி ரூபாய் எங்க பாதுகாக்கப்படுது? இது மக்கள் பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைக்கு அதானியும் அம்பானியும் கார்பரேட் முதலாளிகளும் பிஜேபி மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு சார்பான கொள்ளைக்கு துணை போகக்கூடிய கொள்கைதான் காரணம் என்பதை சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்க்கை வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஊடகங்களும் இதை மக்கள் பிரச்சனையாக மாற்றாமல் ஒரு செய்தியாக கடந்து போக செய்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய 2 முதல்வர்கள் கைது செய்யப்பட்டு தேர்தல் நேரத்தில் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். 1 கோடி 2 கோடி ஊழல் செய்தார்கள் என்று. அமைச்சர்கள் பல ஆண்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள், மணிஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி போன்றவர்கள். ஆனால் பல லட்சம் கோடி வரி கொள்ளை செய்யக்கூடிய, முறைகேடு செய்யக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் பதவி விலக மாட்டார். அதற்கு செய்யக்கூடிய அந்த அதானி நிறுவனம் விசாரிக்கப்பட மாட்டாது என்றால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நண்பர்களே, தேர்தலில் ஜனநாயகம் நமக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. சிபிஐ இயக்குனரா பிஜேபி யார் வேணாலும் போட்டுக்கலாம், இடி இயக்குனரா அவரே எத்தனை வேணாலும் பதவி காலம் போட்டுக்கலாம், ஆர்டிஐ தகவல் உரிமைச்சர் சேர்மனா நான் நியமிக்க மாட்டேன், நீதிபதி நியமனமா என் இஷ்டப்படி தான் நான் நியமிப்பேன், சுப்ரீம் கோர்ட் சொல்றபடிலாம் செய்ய மாட்டேன், பாராளுமன்றத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அதானி பத்தி நீ பேசுனியா நீ தேச துரோகி, அதானி பற்றி நீ ஆதாரத்தை காமிச்சியா ராகுலே இருந்தாலும் அவர் எம்பி பதவி விட்டு நாங்க தூக்கி எறிவோம். இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீங்க என்ன நியாயம் கிடைக்கும், என்ன நீதி கிடைக்கும்? உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இன்றைக்கு இதை எதிர்த்து பேசினால் அவர்கள் இந்தியாவினுடைய பொருளாதார இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று உங்களை தேச துரோகியாக வழக்கு போட்டு சிறையிலே அடைத்து ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவை புதிய குற்றவியல் சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆங்கிலேய காலத்திலே எப்படி உருவாக்கப்பட்டதோ அதை போன்று இன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி கொள்ளைக்கு, பொருளாதார கொள்ளைக்கு எப்படி சட்டங்கள் இயற்றப்பட்டு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தேச துரோகிகளாக சிறையிலே அடைக்கப்பட்டார்களோ, அந்தமானுக்கு கடத்தப்பட்டார்களோ, அதுபோல இன்றைக்கு மேற்கிந்திய கம்பெனி, குஜராத்தை சேர்ந்த குறிப்பிட்ட கார்பரேட் முதலாளிகளுக்கு, பார்ப்பன பனியா அதானி முதலாளிகளுக்கு இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய சட்டங்கள் திருத்தப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மொத்த நாட்டு மக்களையும் இன்றைக்கு நாட்டுப்பற்றோடு இறையாண்மை, மக்களுடைய இறையாண்மை, இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி நாம் பேசினால் அதற்கு எப்படி அதானி எதிராக இருக்கிறார், எப்படி பிஜேபி எதிராக இருக்கிறது, எப்படி RSS எதிராக இருக்கிறது என நாம் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தினால் நாம் தேச துரோகி என சொல்கிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, ரொம்ப இக்கட்டான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கட்டான அரசியல் நிலைமையில் எதிரி யார், நண்பன் யார் என பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் பழக்கப்படுத்துகிறோம். எப்படி 200 பேர் 300 பேர் கூட கத்தியால குத்தி கொள்ளலாம் என சினிமாக்கள் மூலமாக வன்முறையை இயல்பாக நம்மை கடந்து செல்கிறதோ, எப்படி போட்டி, பொறாமை, இந்த மாதிரி வஞ்சிப்பதெல்லாம் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் படிக்கட்டுகள் என இயல்பாக பழக்கப்படுத்தப்படுகிறதோ, எப்படி ஊழல் இதெல்லாம் ஒழிக்க முடியாது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது, சாதி தீண்டாமை, கொடுமை இதெல்லாம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை இதெல்லாம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அன்றாட நிகழ்வுகளாக பழக்கப்படுத்தப்படுகிறதோ, அதுபோல இன்றைக்கு நம்மளுடைய அரசியல் உணர்வும், அரசியல் கோரிக்கையும், ஜனநாயக உணர்வும், ஜனநாயக கோரிக்கையும் இன்றைக்கு எவ்வளவு பறிக்கப்பட்டாலும் நாம் பழக்கப்படுத்தப்படுகிறோம். நாம் என்ன பறிக்க கொடுக்கிறோம், நாம் என்ன இழந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தால்தான், தெரிந்தால்தான்
அதற்கு எதிராக நாம் போராடுவோம். அதற்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க முடியும். இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை, இந்த செபியினுடைய மீதான குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு, நீதிமன்றத்தின் மீதான குற்றச்சாட்டு, நீதிபதிகள் மீதான குற்றச்சாட்டு, இன்றைக்கு ஒளிவட்டம் போடக்கூடிய இடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் மீதான குற்றச்சாட்டு, அனைத்தின் மீதும் பகிரங்க விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்கு மக்கள் விழிப்புணர்வோடு போராட வேண்டும். அதுதான் நமக்குள்ள ஒரே தீர்வு. நன்றி, வணக்கம்.